பாஜக, அதிமுக, இன்னும் 1000 கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் திமுக என்ற அந்த கூட்டணிக்கு பக்கத்தில் எந்த கொம்பனாலும் நிற்க முடியாது. வெற்றி உதயசூரியன் தான். 2026 வெற்றி பெறும் என்று சொல்லி இன்னைக்கு புதிதாக கட்சி தொடங்கின அந்த குரூப் எல்லாம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா என்னது பாக முகவர்கள் கூட்டம். அதை நடத்துறப்ப ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் வந்து சொன்னார், நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? டிவிக்கேன்னாரு. எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா டிவிக்க ஐயா 2026 நீங்க டிவிக்கத்தான் போறீங்களே ஒழிய அது அப்படித்தான் கேட்டுச்சு. ஒரு கொடியை வர டிவிக்க அவர் பின்னாடியே போய் அதுவும் ஒரு கட்சி தலைவர் முன்னால வேன்ல நின்று டன்கட்டா கட்டி ஆடுறாங்க. ஒரு கட்சி தலைவர் முன்னாடி ஒருத்தன் வேன்ல குத்தாட்டம் போடுவானா? இதுக்கு பேர் கட்சியா? இவர்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் 2026 ஆட்சியை பிடிப்போம்னு. காரைக்குடியில் இப்படித்தான் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா என்னது ஆட்சியை பிடிப்பியா? தொலைச்சி பிடிவேன் ராஸ்கல். அங்கே ஆட்சினா அம்மான்னு அர்த்தம். அது மாதிரி புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம் சொல்கிறார்கள். நெருப்போடு போர் தொடுக்க வந்த விட்டில் பூச்சிகளை போல் அவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் கருகி போவார்கள் என்று சொல்லி 2026 ஆட்சி அமைக்க போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி தான். எங்களை ஓடி வந்து சிவனே ஏன் இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகா ஓகான்ட்டு அப்புறம் அப்படியே ஆஃப் ஆகி 2 பேரும் சமாதானமாயி அப்ப 2 பேரும் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, என் உடலில் சரிபாதியை உனக்கு தருகிறேன் அப்படின்ட்டு அப்படியே பாதி அப்படி கொடுப்பாரு. சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. தொடர்ந்து சிரிக்கிறார். சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப சக்தி தான் சிவனுக்கே சக்தியை தருகிறார். ஒரு கடவுளுக்கே சக்தி தர அந்த திருவிளையாடல் புராணம் சொன்னது. ஆனால் எங்கள் திராவிட மாடல் ஆட்சி ஒரு பெண்ணால் நாட்டை கூட நிர்வகிக்க முடியும். ஒரு IAS கலெக்டராக முடியும், நகர்மன்ற தலைவராக முடியும், மேயராக முடியும். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய கௌரவத்தை உயர்த்திய ஆட்சி. நான் அந்த முன்னால் உட்கார்ந்துருக்க சைடில் நிற்கிற கட்சிக்காரங்க என்னுடைய ரசிகர்கள், உயிரினும் மேலான ரசிகர்கள். நான் யாரை இப்போ ரொம்ப வேதந்திருக்காங்க பாருங்க. எங்கள் சகோதரிகள் வயசான அம்மாவா உட்காந்துருக்காங்க. வெறும் நரைச்ச தலையா இருக்கு அந்த சென்டரில். அதில் ஒரு அம்மா இப்படியே நீ பார்க்குது. இந்த ஆள் எப்பக்கா பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறது, மழை வேற வர்ற மாதிரி இருக்கு, இவனை யாருக்கா கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த அம்மா வயசான அம்மா இங்கேருந்து சிரிக்கிறத நான் பார்க்குறேன். வாயில் பல்லு கூட இல்லை, அவ்வளவு சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஒரு பெண் சிரிப்பது என்பது சாதாரண விஷயம். முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற